ஓம் இதமுறல் வாழ இன்னல்கள் நீக்கும் புதபகவானி பொன்னடி போற்றி பாதாந்தமல்லோய் பன்னொழியனே பக்தி அருளும் உத்தமாய் போற்றி. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாசு வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி 19/11/2025 புதன்கிழமை. இன்றைய திதி சதுர்தசி. காலை 9:50 வரை, பிறகு அம்மாவாசை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. காலை 7:59 வரை, பிறகு விசாகம். இன்றைய யோகம் சௌரவம், கரணம் சகுனி, நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பூஜ்ஜியம், தேய்பிறை. நாள் முழுக்க சித்த யோகம் கூடிய நன்னாள். இன்றைய நாள் சர்வ அம்மாவாசை. லட்சுமி பிரபோதன தினம். திருவிசை நல்லூர் ஸ்ரீதர வெங்கடேச ஐயவாள் கங்கா கர்ச்சன மகோத்சவம் மிகவும் சிறந்த நாள். தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் நிறைந்த நாள். தெய்வீக வழிபாட்டுக்கு, குல தெய்வ வழிபாட்டுக்கு, இஷ்ட தெய்வங்கள் ஆலயங்கள் சென்று வழிபட சர்வ தோஷமும் நிவர்த்தியாகும். மனக்கவலைகள் தீரும். தீராத வியாதிகள் எல்லாம் கட்டுக்குள் வரும். அதெல்லாம் நிவர்த்தியாகி தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் கடாட்சத்தால் சகல காரியமும் தெய்வ அனுகூலத்தினால் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைய கொடுக்கும். மிகவும் சிறந்த நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய குளியாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய வார சூலை வடக்கு வடகிழக்கு. பரிகாரம் பால் பகல் 12:24 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும். எண்ணங்கள் ஈடேறும். நினைத்தது நிறைவேறும். தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். இன்றைய நாளில் மிகவும் சிறந்த பலனை ஏற்படுத்தலாம். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் இடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். இன்றைய நாளில் மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரம் சர்வ காரியமும் ஜெயமாகும். சற்று பொறுமை நிதானம் வேண்டும். உடல் உசனம், மனசோர்வு ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். பரணி சற்று தோய்வு இருக்கும். பிறகு மிகவும் பிரகாசமான பலனை கொடுக்கும். கிருத்திகை மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நன்றி.